அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. மலேசியா, கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து நேரடியாக சக்தி டிவி குளோபலூடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திப்போம். நான் ஜெஃப்ரி ஜெபதாஷன். வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேர்களே. நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒளிபரப்பாகும் செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எமது ட்விட்டர் கணக்கில் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை செய்திகளின் போது ஒளிபரப்பதற்கு நாம் தயார். உங்களுடைய கருத்துக்களை newsfirst_en அல்லது newsfirst.lk/Twitter ஊடாக பதிவு செய்யுங்கள். இனி முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் பிரேரணையை ஏற்றுக்கொள்வது இலங்கையின் பலவீனம் அல்லவென அல் ஹுசைன் கருத்து. மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பு மிகவும் திருப்திகரமானது. இரா சம்பந்தன் கருத்து. சுயாதீன குழுவாக அங்கீகாரம். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராட் அல் ஹுசைன் இலங்கைக்கான தமது விஜயத்தின் இறுதியாக ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தினார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராட் அல் ஹுசைன் இலங்கைக்கான தமது விஜயத்தின் போது பல்வேறு விடயங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக வடக்கு பகுதியில், அதேபோன்று திருகோணமலை ஆகிய பகுதிகளில் காணிகள் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணிகளை முழுமையாக ஒப்படைத்தால்தான் முழுமையான ஒரு மீள்குடியேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்றும் அவர் கூறியிருந்தார். அதேபோன்று அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் இளவரசர் சையத் அல் ஹுசைன் என்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம். முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் மேற்கொண்ட விஜயத்தை விட இந்த விஜயம் ஒத்துழைப்புடனும் ஊக்குவிப்புடனும் அமைந்திருந்தது. மனித உரிமைகள் தொடர்பிலான கேள்விகளை அவர் எழுப்பியமையினால் பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கினார். ஒரு சிலர் என் மீதும் அத்தகைய விமர்சனங்களை முன்வைத்தமை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எதிர்ப்பை தெரிவிக்கும் சுலோகங்களையும் காண முடிந்தது. இதன் மூலம் தற்போதைய நிலைமை குறித்து அறிந்து கொள்ள முடிந்தது. சிவில் சமூகத்தின் அனைத்து குரல்களுக்கும் இடமளிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராட் அல் ஹுசைன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று சந்தித்தார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராட் ஹுசைன் மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதேவேளை இளவரசர் சையத் ராட் அல் ஹுசைனுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் ராட் அல் ஹுசைன் ஆகியோர் கொழும்பில் இன்று சந்தித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், எம். சுமந்திரன், மாவை சிவாதிராஜா, சிவசக்தி ஆனந்தன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர்.
அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதை சரியென்று ஏற்றுக்கொள்ளவில்லை என மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டதாக சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் இந்த சந்திப்பின் போது வினவப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக M.A. சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். இது வெளியில் இருந்து வந்த தீர்மானம் அல்லவெனவும் இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான தீர்மானம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த தீர்மானத்தில் இதை அமுல்படுத்த முடியாது என்று பிரித்து இலங்கை அரசாங்கம் செயற்பட முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை சுயாதீன குழுவாக அங்கீகரிக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் முன்வைத்த கோரிக்கையினால் பாராளுமன்றத்தில் அமளி துமளி ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கருத்து வெளியிட்டார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் பெண்கள் என்பதை மாவை சேனாதிராஜா இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். இனத்தின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு தாங்கள் நன்றியாகவும் அவர்களை பாராட்ட வேண்டியவர்களாகவும் இருப்பதாகவும் மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டிருந்தார். இந்த மண்ணிலேயே இந்த இனத்திற்காக உழைப்பவர்களும் நாட்டின் நலனுக்காக உழைப்பவர்களுமாக இருக்கும் பெண்கள், அந்த பெண்களுக்கு 25% மேலும் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவதை தாங்கள் முழுமையாக ஆதரிப்பதாகவும் மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டிருந்தார். இந்திய பாராளுமன்றத்திலும் கூட 33% பாராளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்று அங்கே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததைப் போல இந்த சட்ட திருத்தத்துக்கு பின்னர் பாராளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் கூட 33% மேலும் பெண்கள் பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய சட்டமூலங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா வலியுறுத்தியிருந்தார். வடமாகாண சபையில் இன்றைய 46வது அமர்வின் போது விவசாயம், கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பான விவாதத்தில் அமளி துமளி ஏற்பட்டது. இன்றைய அமர்வின் போது கூட்டுறவுத்துறை தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த அமர்வின் போது விவசாய மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பி ஐங்கரநேசன் கருத்து வெளியிட்டிருந்தார். கூட்டுறவுத்துறை மீதும் அதன் அதிகாரிகள் மீதும் திட்டமிட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக பி ஐங்கரநேசன் குறிப்பிட்டிருந்தார். வடக்கு மாகாண சபை உருவான பின்னர் தான் கூட்டுறவுத்துறை அழுத்தங்களிலிருந்து செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவைத்தலைவருக்கும் அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றில் கௌரவ என்று குறிப்பிடப்படாமையால் அது குறித்து இதேவேளை ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் அவைத் தலைவர் இன்று சபையில் உரையாற்றிய போது அதற்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த குழுவை நியமித்ததே முறைப்பாட்டு குழுதான் சிபாரிசு செய்தது. இப்பொழுது இந்த தகவல்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடப்பாடு இந்த அவைக்கு இருக்கிறது. இந்த சிமெண்ட் விநியோகத்திற்கும் கூட்டுறவு திணைக்களம் தான் பொறுப்பு, அந்த மோசடிக்கு கூட்டுறவு திணைக்களம் தான் பொறுப்பு. அதை நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரே ஒரு அந்த காசோலைகள் இப்ப கேட்கிறோம் 65, 66, 67, 68, 69 இலக்க காசோலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன.
இது இந்த அவைக்கு தெரிய வேண்டும், இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். அவர்களுடைய அறிக்கை வந்ததன் பிற்பாடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இது சம்பந்தமாக வேண்டுமானால் பேசிக்கொள்வோம். நீங்கள் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு வந்து தந்து அதனை பத்திரிகைகளில் போட்டு இது அவர்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் ஒரு குந்தகம் விளைப்பது போன்று எனக்கு தெரிகின்றது. அது உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குழுவை சிபாரிசு செய்ததே முறைப்பாட்டு குழுதான். அந்த முறைப்பாட்டு குழு எடுத்த தீர்மானத்தை முறைப்பாட்டு குழு செய்தால் அதனுடைய பணி அத்துடன் முடிவடைந்தது. அடுத்த பணி அவர்களுடையது. அது முடிந்ததன் பிற்பாடுதான் நீங்கள் எதுவும் பேசவில்லை. அது அப்படி என்ன கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அவர்களை கடமையை செய்ய வேண்டிய சிபாரிசு செய்ததிலே நானும் ஒருவன். அவர்கள் அதை செய்யட்டும், செய்வார்கள். அவர்களின் கூட்டத்தை கூட்டச் சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன், கூட்டுவேன், ஆராயட்டும். இதேவேளை விவசாய அமைச்சரின் செயற்பாடுகளை கண்டித்து மேலும் சில உறுப்பினர்கள் இன்று விமர்சனங்களை வெளியிட்ட போது சபையில் அமளித்துமளி ஏற்பட்டது. யாருக்கு மேற்பட்ட குளங்கள் மாவட்டத்தில் இருக்கின்றன. ஒரு குளமாவது இந்த வருஷத்தில் ஒரு குளமாவது கட்டி இந்த விவசாயிகளுக்கு நீர்ப்பாய்ச்சலுக்கு இந்த அமைச்சர் கொடுத்துக்கா நான் இந்த வேலை விட்டு போறேன். நாங்கள் கடந்த சில நாட்களாக எல்லா நிபுணர்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிபுணர்களை சந்தித்த பொழுதுதான் எங்களுக்கு மிக மோசமாக நாங்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த உறுப்பினர்களை முட்டாளாக்குவதற்கு இந்த அமைச்சர் முயன்றிருக்கிறார் என்பதெல்லாம் தெரிய வந்தது. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்றதுக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டு அமைச்சர்கள் நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு சத்திய கடதாசியாக நான் குழந்தை சபையில முன்வைப்பேன். ஒரு பெரிய அறிவாளிக்கு, ஒரு பெரிய கல்விமானுக்கு உயரிய பதவி தரலாம் என்று கூட லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத அபாண்டமான உங்களுடைய முதுகு சொறிகிறதுக்காக, உங்களுக்கு என் மீது திணிப்பதற்காக நீங்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு யாருடைய முடிவையும் சொல்லிவிட்டு போகலாம். அது வரலாற்றை அழியாமல் போகும். நாங்கள் எவ்வளவுதான் விசாரணைக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டாலும் கூட பிழையானது என்கிறதான் மனத்தில் நிற்கும். நீங்கள் திட்டமிட்டு இதை நடத்துகின்றீர்கள் என்று சொல்லி நான் அவையில் இன்றைய அமர்வின் போது கூட்டுறவு அமைச்சரின் செயற்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை. மாகாணத்தின் சில பகுதிகளில் நிலவும் வீதி பிரச்சினை, யானைகளால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், கேப்பாப்பிளவு மக்களின் மேல்குடியேற்ற பிரச்சினை, தொழில்நுட்ப ஆய்வுக்கூடங்கள் இல்லாத பாடசாலைகளுக்கு அதனை அமைத்துக் கொடுத்தல் மற்றும் வடமாகாணத்திலும் சிறுநீரக நோயாளிகளுக்கான 3000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க வேண்டும் போன்ற பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றோம். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சையத் ராட் அல் ஹுசைன் இலங்கைக்கான தமது விஜயத்தின் உறுதியாக ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். இது ஒரு மகிழ்ச்சிகரமான பயணம். முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவில் மேற்கொண்ட விஜயத்தை விட இந்த விஜயம் ஒத்துழைப்புடனும் ஊக்குவிப்புடனும் அமைந்திருந்தது. மனித உரிமைகள் தொடர்பிலான கேள்விகளை அவர் எழுப்பியமையினால் பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கினார். ஒரு சிலர் என் மீதும் அத்தகைய விமர்சனங்களை முன்வைத்தமை குறித்து என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எதிர்ப்பை தெரிவிக்கும் சுலோகங்களையும் காண முடிந்தது. இதன் மூலம் தற்போதைய நிலைமை குறித்து அறிந்து கொள்ள முடிந்தது. சிவில் சமூகத்தின் அனைத்து குரல்களுக்கும் இடமளிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் ஒவ்வாத குரல்கள் எழுப்பப்பட்ட போதும் அவை செவிமடுக்கப்படுகின்றன. கடந்த வருடம் முதல் இலங்கை மேற்கொண்ட நீண்ட பயணத்தில் ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு விடயத்தையும் அறிக்கையிட முடியும். கொழும்பு அதேபோன்று தெற்கு, கிழக்கு, வடக்கில் அச்சுறுத்தல்கள் அடியோடு இல்லாமல் போயுள்ளன. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முன்னேற்றம் இருக்கின்றது. எனினும் அதனை மேலும் விஸ்தரிக்க வேண்டும். அநேகமான சாதகமான பெருந்தன்மையுடைய செயற்பாடுகளை அவதானிக்க முடிகின்றது. இனங்களுக்கிடையில் சகவாழ்வு முக்கியத்துவம் பெறுகின்றது. 50வது தசாப்தத்தின் பின்னர் முதல் தடவையாக சுதந்திர தினத்தன்று தேசிய கீதம் சிங்களம் மற்றும் தமிழில் இசைக்கப்பட்டமையை குறிப்பிடலாம். அதற்கு மறுநாள் வடமாகாண முதலமைச்சர் யாழ் விகாரை ஒன்றுக்கு சென்று வழிபட்டமை சிறந்த எடுத்துக்காட்டாகும். தம்மை கொலை செய்ய முயற்சித்த விடுதலை புலி உறுப்பினருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியமையும் சாதகமான நடவடிக்கையாகும். இவை அனைத்தும் வருடக்கணக்கில் நிலவிய சந்தேகங்களை நீக்கி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் சாதகமான நடவடிக்கையாக அறிமுகப்படுத்த முடியும். பாதிக்கப்பட்ட பெண்கள், அங்கவீனம் அடைந்தவர்கள், பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் தோட்டப்புற தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அநீதிகள் போன்ற காரணிகளுக்கு தீர்வு வழங்கும் விடயத்தில் இலங்கை பின்னடைவை எதிர்நோக்கியுள்ளது. அரசியல் மறுசீரமைப்புடன் இந்த விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.
பிரதமரின் உரை தொடர்பிலும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கு கருத்து தெரிவித்தார். Distracted by this conflict, Sri Lanka has also failed to address critical issues. தேசிய பிரச்சனையை தீர்க்கும் விடயத்தில் ஆரம்பம் மிகவும் சிரமமாகவே இருக்கும். அதே போன்று தவறொன்று நேருமாயின் அது பின்னர் துறையோடி போவதற்கு வழி ஏற்படுத்தும். இலங்கையில் அனைத்து இனங்களினதும் உரிமைகளை உறுதி செய்து கொள்வதற்கு அரசியலமைப்பு திருத்தம் மிகவும் முக்கியத்துவம் பெறும். ஆயினும் உண்மையை கண்டறிதல், சட்டம் மற்றும் நீதியை ஏற்படுத்தல் போன்ற காரணிகளில் ஓரளவு அச்சம் நிலவுகின்றது. காணாமல் போனவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என பிரதமர் அண்மையில் குறிப்பிட்ட கருத்தானது காணாமல் போனோரின் உறவினர்களது கடைசி எதிர்பார்ப்பையும் சிதறடித்துள்ளது. இது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். எவரேனும் உயிரிழந்திருந்தால் அவர் எவ்வாறு உயிரிழந்தார், சம்பவம் இடம்பெற்ற இடம் என்பன குறித்த விடயங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும். ஜெனிவா பிரேரணையை ஏற்றுக்கொள்வது இலங்கை அரசாங்கத்தின் பலவீனமாக அமைந்துவிடாது என்றும் சையத் அல் ஹுசைன் சுட்டிக்காட்டினார். ஜெனிவா அறிக்கை தொடர்பில் பல்வேறு உண்மைக்கு புறம்பான மற்றும் தவறான கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இது உங்களது நாட்டின் இறைமை மற்றும் சுதந்திரத்தில் தலையிடுவதாக அமைந்து விடாது. இது சர்வதேச சக்தி ஒன்றின் ஆக்கிரமிப்பும் அல்ல. ஐக்கிய நாடுகளின் பிரேரணையை ஏற்றுக்கொண்டமை இலங்கை அரசாங்கத்தின் பலவீனம் என்பதனை விட பலத்தை உறுதிப்படுத்திய சந்தர்ப்பமாகும். இலங்கையின் வெற்றியை காண்பது முழு உலகினதும் தேவையாகும். ஸ்திரத்தன்மை, முன்னேற்றம் மற்றும் பலம் என்பனவே இலங்கைக்கு தேவைப்படுகின்றன. அதே போன்று பக்கச்சார்பற்ற நம்பிக்கையான சட்ட கட்டமைப்பு அவசியமாகின்றது. இலங்கையில் சிரேஷ்ட நீதிபதிகள், சட்டத்தரணிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளனர். எனினும் கடந்த காலங்களில் அது அரசியல்மயப்படுத்தப்பட்டு நம்பிக்கை எழுந்து காணப்பட்டது. அதன் காரணமாக யுத்தத்தினால் இருதரப்பினாலும் இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணை செய்யும் இந்த பொறிமுறைக்கு சர்வதேச உதவிகளும் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை பிரேரணையை முன்வைத்தது. எவ்வாறேனும் கடந்த ஒரு வருட காலத்தில் இளைஞர்கள் நல்லிணக்கம், சட்டம் மற்றும் நீதிக்காக வாக்களித்துள்ளனர். இரு தரப்பிலும் சிறு தரப்பாக உள்ள கடும்போக்குவாதிகள் மீது மேற்கொண்ட தாக்குதலாகும். தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி குழப்பமான சூழ்நிலையை உருவாக்க சிலர் எதிர்பார்க்கின்றனர். எனினும் எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தும் மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் முழுமையான கருத்தாடலை ஏற்படுத்துவதே தற்போது இலங்கையில் இடம்பெற வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் ராட் அல் ஹுசைன் ஆகியோர் கொழும்பில் இன்று சந்தித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பார்லிமெண்ட் உறுப்பினர்களான செல்வம் அடிக்கலநாதன், எம் ஏ சுமந்திரன், மாவை சேனாதிராஜா, சிவசக்தி ஆனந்தன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். திருப்திகரமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். நாட்டில் உள்ள தேசிய பேச்சுகளுடன் சம்பந்தப்பட்ட உரிய விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். காணிகள் சம்பந்தமாக, கைதிகள் சம்பந்தமாக, காணாமல் போவோர் சம்பந்தமாக. அதே நேரத்தில் உண்மையான நல்லிணக்கம் விசுவாசமாக ஏற்படுவதாக இருந்தால் ஒரு நிரந்தரமான நியாயமான அரசியல் தீர்வுடைய அவசியத்தையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். சந்திப்பு நான் கூறிக்கொண்டு விரும்புகிறேன். அரசியல் கட்சிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதை சரியென்று ஏற்றுக்கொள்ளவில்லை என மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டதாக சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் இதன்போது வினவப்பட்டது. அது ஒரு கருத்து, அதனுடைய கருத்தில் சமூக சட்டத்தின் அடிப்படையில் அதை செய்ய முடியாது. ஆனால் பொது மன்னிப்பு ஊடாகத்தான் அரசியல் கைதியை விடப்பட வேண்டிய தேவையில்லை. அரசியல் கைதியை விடுவிப்பதற்கு வேறு பல ஒழுங்குகள் இருக்கின்றன. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார். இது வெளியிலிருந்து வந்த ஒரு தீர்மானம் இல்லை, இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான தீர்மானம். ஆனபடினால இந்த தீர்மானத்தில் இதை அமல்படுத்தலாம், அதை அமல்படுத்த முடியாது என்று பிரித்து இலங்கை அரசாங்கம் செயற்பட முடியாது. அதில் இருக்க அனைத்தும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். அவரும் அதை திருப்பி எங்களுக்கு சொன்னார். நீங்க சொன்னது சரி, இது நாங்கள் திணிச்ச ஒரு விடயம் அல்ல. இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமூகத்தோட பேசி தமிழ் மக்களோட பிரதிநிதிகளோடையும் பேசி நான் இணங்கி நிறைவேற்றின தீர்மானம். ஆகையினால அந்த தீர்மானத்திலிருந்து விலகுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை, முழுவதும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெளிவாக சொன்னார். மனிதர்களுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்து மாநிலங்களிடையே மறைந்திருக்கும் உன்னதமானவர்களை கௌரவிக்க ஒன்றிணைந்து பிப்ரவரி 13 சனிக்கிழமை மாலை 4:30 தாமரை தடாக சர்வதேச அரங்கிலிருந்து நேரடியாக உன்னத மனிதர்களை மேன்மைப்படுத்தும் தருணத்தை கண்ணார காண்பதற்கு தற்போது அடையுங்கள். 071-6556-556.
ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை சுயாதீன குழுவாக அங்கீகரிக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் முன்வைத்த கோரிக்கையினால் பாராளுமன்றத்தில் அமளி தும்மளி ஏற்பட்டது. ගරු දිනේෂ් ගුණවර්ධන මැතිතුමන් ප්‍රධාන අපි ඉල්ලුවේ ඒකාබද්ධ විපක්ෂය ස්වාධීන කණ්ඩායමක් හැටියට පිළිගැනීමේ අවශ්‍යතාවය, ඒ අනුව අයිතිවාසිකම් ලබා දීමේ අවශ්‍යතාවය, අද කාලය වෙන් කරද්දී ඒකාබද්ධ විපක්ෂයට ප්‍රමාණවත් කාලයක් ලැබෙන්නේ, අයිතිවාසිකම් ලැබෙන්නේ, අපි තමුන්නාන්සට දන්වලා තියෙනවා മന്ത്രിවරු අස්සම් කරලා අපිව වෙනම කණ්ඩායමක් හැටියට පිළිගන්න කියලා. නමුත් ඔබතුමා දැන් මාස 6ක පමණ තිස්සේ මේ ප්‍රශ්නේ ඇදගෙන යනවා. සභා විපක්ෂය වන්නේ අපි. නමුත් සභා විපක්ෂය ලෙස අපි සභා විපක්ෂය හුතියන්න சபையில் ஏற்பட்ட அமளி தும்மளி தொடர்பான சில காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே போரினாலே பாதிக்கப்பட்டவர்களில் மிக பெரும்பாலும் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான். இனத்தின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு நாங்கள் நன்றியாகவும் அவர்களை பாராட்ட வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம். இந்த மண்ணிலே இந்த இனத்திற்காக உழைப்பவர்களும் நாட்டின் நலனுக்காக உழைப்பவர்களுமாக இருக்கின்ற பெண்கள், அந்த பெண்களுக்கு 25 வீதத்துக்கும் மேலும் அவர்களுக்கு பிரதித்துவம் வழங்குவதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். இந்திய பாராளுமன்றத்திலும் கூட 33 வீதம் பாராளுமன்றத்திலே இடம்பெற வேண்டும் என்று அங்கே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததை போல இந்த சட்ட திருத்தத்துக்கு பின்னர் பாராளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் கூட 33 வீதத்துக்கு மேலும் பெண்கள் பிரதித்துவம் பெறுவதை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டமூலங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். எதிர்க்கட்சியில் இருப்பதாக கூறிக்கொள்ளும் உறுப்பினர்கள் இப்படி மோசமாக ஒரு பெண்கள் பிரதித்துவத்துக்கு மறுப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சந்தர்ப்பமாக தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக இன்று பாராளுமன்றத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சபாநாயகர் கரு ஜெயசூரியன் முன்னிலையில் சரத் பொன்சேகா பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் MKADS குணவர்தன காலம் சென்றதை அடுத்து ஏற்பட்ட தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கே சரத் பொன்சேகா நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய கட்சி ஆரம்பிக்கப்படுமாயின் அதன் தலைவர் யார்? உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நியூஸ் இடைவெளி உங்களது தெரிவு. மஹிந்த ராஜபக்சேனின் M எனவும், தினேஷ் குணவர்தனனின் D எனவும், கோட்டாபய ராஜபக்சேனின் G எனவும், பசில் ராஜபக்சேனின் B எனவும், விமல் வீரவன்சேனின் W எனவும், வேறு ஒருவராயின் O எனவும் பதிவு செய்து 7788க்கு அனுப்பி வையுங்கள். www.facebook.com/newsfirst.english என்ற எமது பேஸ்புக் பக்கத்திலோ உங்களது கருத்துக்களை பதிவிட முடியும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் மட்டக்களப்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தற்போது இருக்கின்ற மாவட்ட அபிவிருத்தி குழுவிலும் கூட 3 முஸ்லிம் பிரதிநிதிகளும் ஒரு தமிழ் பிரதிநிதிகளும் இணைத்தலைமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதேச செயலகங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பது.
இந்த வாகரை பிரதேச செயலகத்துக்கு பிரதேச அபிவிருத்தி தலைவராக அமிர் அலி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோர்லைப்பேட்டை தெற்கு அதற்கும் கௌரவ அமிர் அலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோர்லைப்பேட்டை வாழச்சிறை பிரதேச செயலாளர் பிரிவு கௌரவ அமிர் அலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். செங்கலடி பிரதேச செயலக பிரிவுக்கும் கௌரவ அமிர் அலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மண்பினை வடக்கு என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பு பிரதேச செயலக பிரிவுக்கும் அலிசாஹிர் மௌலானா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆரையம்பல் பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் அலிசாஹிர் மௌலானா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிகுதியாக முஸ்லிம் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அபிவிருத்தி குழு தலைவராக முஸ்லிம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவதையோ அமர்த்தப்படுவதையோ நாங்கள் எதிர்க்கவில்லை. மாறாக நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் நல்லாட்சிக்கு எதிரான முறை தமிழ் மக்களின் தமிழ் பிரதேச செயலக பிரிவுகளில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை அபிவிருத்தி குழு தலைவராக நியமிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பிரதான அனுசரணை எரிகணை வீச்சில் ஒரு கண் பார்வையை முற்றாக இழந்து பின்னர் புனர்வாழ்வு பெற்று எந்தவித உதவியுமின்றி தவிக்கும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை போராட்டம் இவ்வாறு அமைந்துள்ளது. சிட்டிக்குளம் முகாமில் கணவன் மற்றும் 2 பிள்ளைகளுடன் இருந்தபோது ரேவதி கைது செய்யப்பட்டார். குடும்பத்தை பிரிந்து 1 வருடம் புனர்வாழ்வு பெற்ற இவர் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டார். கோர யுத்தத்தில் அனைத்தையும் இழந்த இந்த குடும்பம் முல்லைத்தீவு உண்ணாப்புலவில் குடியேறியது. சொந்த காணி இல்லை என்ற காரணத்தை கூறி வீட்டு திட்டம் மறுக்கப்பட இந்த குடிசையில் வாழ்ந்து வருகிறது ரேவதியின் குடும்பம். எரிகணை வீச்சில் ஒரு கண் பார்வையை முற்றாகவும் மற்றைய கண் பார்வையை பகுதி அளவிலும் இழந்துள்ளார் ரேவதி. எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த உதவியும் கிடைக்கு நந்து நடுகளும் பார்த்து வீடு கட்டிட்டுலாமா அதெல்லாம் சொல்லி பேக்கட் அவர் கூலி வேளாண் செய்கிறவர். எனக்கு பிள்ளைகள படிப்பதற்கு பொருளாதார இது போதாம இருக்கிறது. கணவனின் கூலி தொழில் மூலம் கிடைக்கும் பணம் குடும்ப வறுமையை போக்க போதுமானதல்ல என தெரிவிக்கின்றார் ரேவதி. ஊனமுற்றோர் புனர்வாழ்வு பெற்றோருக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட நட்டஈடு மற்றும் கொடுப்பனவுகள் எங்கே என்ற கேள்வி ரேவதியிடமும் தூக்கி நிற்கின்றது. 12வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் வேகமான வீரர் மற்றும் வீராங்கனையாக ஹிமாஷ ஹேசான் மற்றும் ரமேஷிகா ரத்நாயக்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இதேவேளை 100 மீட்டர் பூர்வாங்க சுற்றில் ஹிமாஷ ஹேஷான் புதிய தெற்காசிய மற்றும் இலங்கை சாதனையை நிலைநாட்டியுள்ளார். தெற்காசிய வலயத்தின் பலம் வாய்ந்த நாடான இந்தியாவின் சனத்தொகை 1.3 பில்லியனை விடவும் அதிகம் என்பதுடன் அவர்கள் இதுவரையில் 74 தங்கம் 35 வெள்ளி 10 வெண்கலம் அடங்கலாக 119 பதக்கங்களை வென்றுள்ளனர். எனினும் 20 மில்லியன் சனத்தொகையை கொண்ட இலங்கை 2ஆம் இடத்தில் உள்ளது. 17 தங்கம் 36 வெள்ளி 31 வெண்கலம் அடங்கலாக மொத்தமாக 84 பதக்கங்களை இலங்கை இதுவரையில் வென்றுள்ளது. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம்.